ஐயா எவ்வளவோ விஷயங்கள் கேட்டேன். அகத்தியர் முருகரை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காரையா? நீங்கள் சொன்னால் பயந்துருவீங்க. சொல்லுங்கய்யா. சுனாமி வந்த பிறகு ம். ஒரு கோயில் உள்ளேருந்து வெளியே வருது. ஆ. அதான் உலகத்திலே முதல் தோன்ற முருகன் இருக்கு கோயில். ஓ. அது எங்கே இருக்குது தெரியுமா? எங்கேங்க? சுல்லவன் குப்பம், ம். சல்லவன் குப்பம் கூட சொல்லிக்கலாம். ம். மகாபலிபுரத்துக்கு முன்னாடி ம். லெஃப்ட் சைடில் வருது. ம். அங்கே போடான்னு எனக்கு வந்துச்சு. ஓ. சாமி அந்த கோயிலை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எனக்கு பிறந்த நாள் கண்டுபிடிச்சி. ம். அது பூமி கட்டிலேருந்து மேலே வந்திருக்கு. உலோகமே மனுஷன் கண்டுபிடிக்க முன்னாடி அங்கே அந்த கோயில் வந்துருக்குது. ம். வேலே கல்லில் தான் இருக்குது. ம். ம். பாறாங்கல்ல. ம். இப்போ இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி கழகத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது. ம். நான் போயிட்டேன். போயானுல அவர் பரிகாரம்னு சொல்லி வந்த பிறகு நான் போனால் அது இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி கழகத்தில் இருக்குதுன்னு வருது. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காரை நிறுத்திட்டு அப்படி உட்காந்துருந்தேன். நான் போய் ஆகணும். பரிகாரம் பண்ணணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு சூடமாவது கொளுத்திட்டு வரணும். கார்த்திகேயன் ஒரு கான்ஸ்டபிள் வர்றாரு. நான் பார்த்து, ஐயா என்ன நிற்கிறீங்க அப்படின்னாரு. தம்பி இங்கே ஏதோ, ஆமாம் ஐயா இங்கே ஒரு கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது சமாதி, ஜீவ சமாதின்றாங்க, கோயில் முருகன்றாங்க, வாங்க எப்போலாம். அங்கே போனால் பழனின்னு ஒரு வாட்ச்மேன் இருக்கிறான். என் கூட வந்த நண்பர் பேர் கணபதி. ஒரு சிவன் குடும்பமே போய்க்கிறோம். போய் இறங்கி கீழே இறங்கணும் சார். 10-15 அடி இறங்கணும். இறங்கி போய் சாமி கும்பிட்டு உள்ளுக்குள்ளே குகை மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே விட மாட்டேன்றாங்க. அதான் உலகத்திலே முதல் தோன்றின முருகன் கோயில். அப்புறம் நாணமலை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அது ராணிப்பேட்டை பக்கத்தில் இருக்குது. அந்த பக்கம் நாணமலை பக்கம் இன்னொரு மலை இருக்குது, அது பேர் தெரில. இந்த பக்கம் திருத்தணி. நம்ம முருகன் பார்ட்டி என்ன பண்ணுறாரு, இந்த நாணமலையில் தான் தன்னுடைய பாதத்தை பதிய வைக்கிறார். நாணமலை முருகன் டெம்பிள். அங்கே தான் வள்ளியை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப பவர்ஃபுல் டெம்பிள்.